ஹாய் சோல்ஜர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில், அதாவது நான் அப்லோட் பண்ண லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பிசி டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான காரணம், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் பிசி பில்டிங் அது இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே வர்றதில்லை. ஸோ அதுக்கான காரணமும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முதல் கேமான வேக் பிரேம் அட்வென்ச்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 10K+ டவுன்லோட்ஸை வெறும் 4 நாளில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் அட்வென்ச்சர் கேட்டகரியில் நம்பர் 2 ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். காரணம் என்னென்னா, இது நம்மளோட முதல் கேம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேம் பண்ணியிருக்கோம், பட் அது எதுவுமே நாங்கள் பெருசாக ரிலீஸ் பண்ணது கிடையாது. ஸோ நாங்கள் பெருசாக ரிலீஸ் பண்ணுற முதல் கேம் இது தான். அது மட்டும் இல்லாமல் முதல் தமிழில் ஒரு அட்வென்ச்சர் அண்ட் பிளாட்ஃபார்மர் 2D அண்ட் ஸ்டோரி பேஸ்டு ஒரு கேம்னா அது இதுதான். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இது போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு கேமுக்கே இவ்வளோ தான் கிடைக்கும், அதுவும் ஒரு தமிழ் கேமுக்கே இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இனிமே பண்ண போகிற அடுத்த ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பட்டணம். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரம் நாங்கள் தரோம். அது மட்டும் இல்லாமல் இதோட பிகைன் த சீன், அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் டெவலப் பண்ணோம், ஸோ டெவலப் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் சந்தித்தோம், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவில் மேக்கிங் ஆஃப் வேக் அண்ட் பிரேம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஜி இன்ஜினியர் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஓகே, நிறைய பேசியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். அதாவது என்னோட பிசிக்கு என்ன ஆச்சு. ஸோ பிசியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோவே போடலை, அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக ஏன் இன்ஆக்டிவாகவே இருந்தேன் அப்படின்றதுக்கான காரணம் அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அது ஏன் அப்படின்னா, நான் 2019 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். அதை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் இன்ஜினியரிங் சிஎஸ்சி முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து ஆஃபர் வந்தது. அது என்ன அப்படின்னா கேம் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது நான் ஜாயின் பண்ணி. ஸோ இந்த 3 மாதத்தில் ஜாயின் பண்ணதுனால தான் என்னால் வீடியோஸ் கரெக்டாக போட முடியல. அது மட்டும் இல்லாமல் வீக்லி 5 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ். ஸோ 2 டேஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஸோ அதில் தான் வீடியோ பண்ணணும். ப்ளஸ் பிசி பில்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சோல்ஜர்ஸ் யாராவது பிசி பில்ட் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் பிசி பில்ட் பண்ணி தந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் என்னோட பிசி ஒரு மக்கார் பண்ணுச்சு. அது என்ன அப்படின்னா, நான் ஆஃபீஸில் இருக்கும்போது பிரதர் வந்து கால் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி பிசி வந்து ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதில் எரர் கோட் என்ன காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எரர் கோட் அப்படின்னா உங்களோட மதர் போர்டில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஹையன் மதர் போர்டு வாங்கினா அதில் வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஜிட் எரர் கோட் காட்டும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அதில் எரர் கோட் ஒன்று காட்டும். ஸோ அந்த எரர் கோட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்கள் என்ன ப்ராப்ளம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த எரர் கோடில் என்ன காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 00 அப்படின்னு காட்டுச்சு. 00 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் டிரெக்டே ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ராசஸர் மதர் போர்டில் இன்ஸ்டாலே பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த விஷயத்தை என் பிரதர் என்கிட்ட சொல்லும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால் இந்த ப்ராப்ளம் வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிசி திடீர்னு இந்த பிரச்சனைக்கு வருதுன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று பவர் சப்ளை பத்தாமல் இருக்கிறது. அதை மாதிரி உங்களோட எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர பவர் உங்களோட ப்ராசருக்கு பத்தலைன்னா ப்ராசர் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால ப்ராப்ளம் வரும். பட் இது ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது 650 வாட்ஸில். ஸோ இப்போது பவர் சப்ளை பத்தாது அப்படின்றதுக்கான ரீசனே கிடையாது. ஸோ ஒன்று பவர் சப்ளை டெட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லை பஸ்ட் ஆகிருக்கலாம். ரெண்டாவது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராசரில் இருக்கிற பின் வந்து பெண்ட் ஆகிறது. அதை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ராசர் என்னென்னா i7-4790K 4th ஜென் ப்ராசர். அதை பார்த்தீங்கன்னா நான் இதை 2014 பில்டு பண்ண பிசி. பட் இன்னும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில். ஸோ அந்த பிசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து பின் ப்ராசர் கிடையாது, அது எல்ஜி, அதை மாதிரி லேண்ட் கிரிட் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாட் ப்ராசர். ஸோ அதில் பின் எங்கே இருக்குன்னா மதர் போர்டில் தான் இருக்கும். ஸோ அந்த பின்னு பெண்டாக இருந்தால் கூட சம் கேசஸில் அது டிரெக்ட் ஆகாது, சரியா, அதை ப்ராசர் வந்து டிரெக்ட் ஆகாது. ஸோ அதனாலையும் ஆகலாம். பட் நான் ப்ராசர் இங்கே கெல்ட்டவே இல்லை. அதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் ப்ராசரை கெல்ட்டினதே கிடையாது. ஸோ அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. மூணாவதாக என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதர் போர்ட் டெட் ஆகிறது. ஸோ மதர் போர்ட் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் பவர் ஃப்ளக்சுவேஷன் தான். ஸோ பவர் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா மதர் போர்ட் டெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சிப்செட் வந்து கரெக்ட் ஆகிடும். சிப்செட்டை ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த எரர் கோடே காட்டிருக்காது. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா ப்ராசர் போடலன்னா ஒரு மதர் போர்டு எப்படி ஒர்க் ஆகுமோ
அப்படி அந்த மதர் போர்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ இதனால மதர் போர்டும் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கடைசியாக என்ன வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயாஸ் கரப்ஷன். அதை பார்த்தீங்கன்னா பயாஸ் வந்து கரப்ட் ஆகிறது. பயாஸ் எப்போ கரப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இது காரணமும் பவர் ஃப்ளக்சுவேஷன் தான். ஸோ பவர் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது பயாஸ் திடீர்னு கரப்ட் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் டப்புன்னு போயிடுச்சுன்னா உடனே உங்களோட பயாஸ் வந்து கரப்ட் ஆகிடும். சம்டைம்ஸில் எல்லா டைமும் அப்படி கிடையாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எப்போ பயாஸ் கரப்ட் ஆகுனா நீங்கள் பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணும்போது அப்படிலாம் நார்மல் யூஸ் பண்ணும்போது ஃப்ளக்சுவேஷன்லேயே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வழியாக பயாஸ் தான் போயிருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்து சரி பயாஸ் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ பயாஸ் மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயாஸ் மாற்றுறதுக்கு 3 வழி இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி பூட் ஆகும்போது பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட பயாஸ் ஃபைல் அதை பண்ணி நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் உங்களோட பயாஸ் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறது, டைரெக்டாக வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது. உங்களோட பயாஸ் ஃபைல் வந்து உங்களோட மதர் போர்டோட வெப்சைட்லேயே கிடைக்கும். நிறைய வெர்ஷன் அவங்க எந்தெந்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா வெர்ஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பென்ட்ரைவில் போட்டுட்டு அதை நீங்கள் ஈஸியாக பூட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஈஸி ஃப்ளாஷ் டூல். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு மதர் போர்டுக்கு ஒரு மாதிரி வழி இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தோ இல்லை வேறு ஒரு சைட்டில் பார்த்தோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஈவன் மேனுவல்லையும் அது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ரெக்கமெண்டட் வே. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் ஈஸியாக ஃப்ளாஷ் பண்ணுற வழி இதுதான். பட் என்னால் இந்த வழியில் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா என்னோட ப்ராசரை டிடெக்ட் ஆகல. ஸோ ப்ராசர் டிடெக்ட் ஆனால் தான் இந்த வழியில் நம்மளோட பயாஸை வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ இந்த வழியால் என்னால் கண்டிப்பாக பயாஸ் ஃப்ளாஷ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈப்ரோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பயாஸ்ன்றது ஒரு ஈப்ரோம் ஒரு சிப் அது. ஸோ அந்த சிப்பை நீங்கள் டீசால்டர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வேற ஒரு சிப் அதை பார்த்து ஏற்கனவே பயாஸ் அப்டேட் பண்ண சிப்பில் நீங்கள் அகைன் சால்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது கிளாம்ப் மாதிரி. ஸோ அதை வச்சு ப்ரோக்ராமர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு மேனுவலாக பயாஸை ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வழி. ஒரு நார்மல் கன்சியூமர் நார்மல் பர்சனால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தனி டெக்னீஷியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனிப்பட்ட டூல்ஸ் தேவை, அந்த ப்ரோக்ராமர்லாம் தேவை. பட் அது நமக்கு என்கிட்டயும் கிடையாது. லேப்டாப் ப்ரோக்ராமர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு என்கிட்ட இல்லை. ரெண்டாவது விஷயம் இதுக்கு கண்டிப்பாக ப்ளோவர் தேவை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி என்னென்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் இல்லைன்னா உங்களோட வாரண்டியில் கிளைம் பண்ணலாம். பட் என்னோடய வாரண்டி இதில் முடிஞ்சிடுச்சு. அதையும் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ கடைசியாக என்ன பண்ணலன்னா மூணாவது வழி ஒன்று இருக்குது. அது என்னென்னா பயாஸ் ஃப்ளாஷ்பேக் ஃபீச்சர். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் போர்டில் பயாஸ் ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து உங்களோட பேக் ஐஓவில் இருக்கும். ஸோ அந்த பட்டன் மூலமாக நீங்கள் பயாஸை ப்ராசர் இல்லாமலே பயாஸை ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ இந்த பயாஸ் ஃப்ளாஷ்பேக் பட்டன் என்னோட மதர் போர்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எல்லா மதர் போர்ட்லையும் இருக்காது. குறிப்பிட்ட மதர் போர்ட்ஸ் அதை வந்து ஹை-எண்ட் மதர் போர்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ X570 மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த பயாஸ் ஃப்ளாஷ்பேக் பட்டன் வந்து தராங்க. அது பாருங்க AMDயில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் நான் இந்த ப்ராசர் அதாவது இந்த பிசி பில்ட் பண்ணும்போது நான் இதை ஒரு குறிப்பிட்ட அளவு ஹை-எண்ட் மதர் போர்டு தான் போட்டேன். ஸோ அதனால இப்போ அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த பயாஸ் ஃப்ளாஷ்பேக் டூல் வச்சு எப்படி நம்ம பயாஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லை. உங்களோட பென்ட்ரைவில் உங்களோட பயாஸை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஸோ ஒவ்வொரு மதர் போர்டுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ காமனாக என்ன அப்படின்னா நீங்கள் நார்மலாக போயிட்டு உங்களோட வெப்சைட்டில் பயாஸை டவுன்லோட் பண்ணி உங்களோட பென்ட்ரைவில் போட்டு அந்த பயாஸ் ஃப்ளாஷ்பேக் பட்டனை ஹோல்டு பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே உங்களோட பயாஸ் ஃபைல் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி ஃப்ளாஷ் பண்ணிவிடும். ஸோ இதுதான் கடைசியான வழி. ஸோ இந்த வழியில் நான் பயாஸை ஃப்ளாஷ் பண்ணேன். பட் ரிசல்ட் என்னென்னா எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஸோ அப்படியே தான் இருந்தது. 0-0 அப்படியே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் சொன்ன 4 கேசஸில் ஒரு கேஸ் கண்டிப்பாக இல்லை. பயாஸ் கரப்ட் ஆகலை. பயாஸ் நல்லா தான் இருக்குது. செகண்ட் கேஸ் என்னன்னா பவர் சப்ளை ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே பவர் சப்ளைலேருந்து பவர் கரெக்டாக வரலையோ அதை பார்த்தீங்கன்னா அந்த CPU பவர் பின்னில் மட்டும் பவர் வரலையோன்னு நினச்சேன். ஸோ நினச்சி அதையும் என்ன பண்ணேன்னா என்னோட மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். 12 வோல்ட் கரெக்டாக வந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அகைன் பவர் சப்ளை எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பவர் சப்ளை நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் அகைன் ஸோ இது வேறு ஏதோ ப்ராப்ளம் தான். சரி மதர் போர்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதர் போர்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்கேஸ் மதர் போர்டில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணாலும் இன்னொரு ப்ராசர் வேணும், போட்டு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த இன்னொரு ப்ராசரும் என்கிட்ட கரண்ட்டாக இல்லை அந்த டைமில். ஸோ அதனால் அதையும் செக் பண்ண முடியாது. இன்னொரு கேஸும் இருக்குது. அது என்னென்னா பின் பெண்ட் ஆகுது. பின் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ப்ராசரை கிள்ட்டா தான் பின் பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இத்தனை வருஷமாக பின் பெண்ட் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக ஆனே ஆகிருக்காது. ஸோ அதுவும் கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ராசர் டெட் ஆகிருக்கிறது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட கேஸில் நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன்.
பவர் சப்ளை செக் பண்ணியாச்சு, மதர் போர்டு செக் பண்ணியாச்சு, பயாஸை செக் பண்ணியாச்சு, அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு மற்ற எல்லா பெரிஃபெரல்ஸ் எல்லா காம்போனன்ட்ஸும் கழட்டிட்டு அப்புறமும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, மதர் போர்டில் எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. சரி கடைசியாக என்னென்னா சரி ப்ராசஸர் டெட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை டீலீட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கேப்பை கெழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ப்ராசஸரை கெழட்டினேன். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, ப்ராசஸரோட பின்னு கீழே எக்கச்சக்கமான டஸ்ட் இருந்தது. ஸோ டஸ்ட்டை க்ளீன் பண்ணி போட்டேன், பிசி ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா டஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு, அதனால பிசி பூட் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா அதனால சரியாக பின் வந்து அந்த ப்ராசஸரில் படியலை. ஸோ அதனால பிசி வந்து பூட் ஆகலை. ஸோ இந்த காமனான விஷயத்த நான் நோட் பண்ணாமல் விட்டேன். இதை விட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக நான் மல்டிமீட்டர் வச்சு பவர் சப்ளையில் செக் பண்ணேன், பயாஸ் மாற்றி பார்த்தேன், வேறு என்னென்னோ பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த டஸ்ட்டு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் டஸ்ட்டு தான் ப்ராப்ளம். ஸோ அதையும் தொடச்சிட்டு போட்டு பார்த்தேன், ஆன் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகிடுச்சு. அப்புறமா பிசி நல்லபடியாக ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஓவராக திங்க் பண்ணால் இந்த மாதிரி டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே போகிறதா பெஸ்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸர் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ப்ராசஸர் டெட் ஆகலை. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா ப்ராசஸர் டெட் ஆகிருக்குமோன்னு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 4790 என்னோடய ப்ராசஸர் வந்து 2014 வாங்கினது. அதாவது பார்த்தீங்கன்னா 4th ஜென் ப்ராசஸர், இப்போ 9th ஜென் வந்துடுச்சு. ஈவன் லேப்டாப்ஸில் 10th ஜென் ப்ராசஸர் வந்துடுச்சு. அப்படி நான் அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் இதில் பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக நல்லா இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா இதை நான் ரொம்ப ஓவர் கிளாக், அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அதோட பூஸ்ட் கிளாக் வந்து 4.4 GHz தான். ஆனால் நான் அதை 4.6 GHzக்கு ஓவர் கிளாக் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த ரீசனாலையும் ப்ராசஸர் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ப்ராசஸர் வந்து போயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நினச்சேன். அப்புறமா தான் அதுவும் இல்லை, டஸ்ட்டு தான் ப்ராப்ளம். ஸோ உங்கள் பிசியை நீங்கள் டஸ்ட்லேருந்து காப்பாற்றணும்னா ஒரு சின்ன ப்ரஷ் வாங்கிக்கோங்க, இல்லை வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருங்க. ஸோ ஏன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். டஸ்ட் இல்லாமல் பார்த்துங்க, உங்கள் பிசி நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்ட தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணேன். இது கொஞ்சம் மொக்கையாக இருக்கலாம், மொக்கையாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் இதில் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக பார்த்துருந்தீங்கன்னா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. பாய்.